பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் நடந்து எத்தனை மாசம் ஆச்சு? அதாவது மதிப்புக்குரிய விஜய் இப்பதான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வந்து நல்ல விஷயமா இருந்தா நல்லதுதான். பெரியார் குறித்து எல்லாரும் பேசுறாங்க, அந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா பெரியார திராவிட கட்சிகள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அல்லது ஜாதியை ஒழித்தவர், பெண்களுடைய உரிமைக்காக போராடியவர்கள் கருத்து சொல்றாங்க. இந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு அதிமுகவில இருந்து பயணிச்சு வந்தீங்க, அது நீங்க ஏத்துக்கிறீங்களா அந்த கருத்துக்களை? அதாவது என்னன்னா, அவங்களுடைய சீர்திருத்த கருத்துக்களை எதுன்னு பார்க்கணும். அது சீர்தூக்கி பார்த்த பிறகுதான் என்னால சொல்ல முடியும். சார், இந்திய ஒரே ஒரு கேள்வி சார். பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பாஜக சட்டமன்ற குழு தலைவரா சட்டமன்றத்தில் முன் வைக்கிறீங்க. அதுக்குரிய தீர்வுகள் இந்த அரசால சட்டமன்றத்தின் மூலமா கிடைக்குதா? சட்டமன்ற குழு தலைவரா உங்க பதில்? அதாவது மக்களுடைய பிரச்சனைகள், சில தொகுதி பிரச்சனைகளை சொன்னா செய்யறாங்க. நான் இல்லைன்னு மறக்க முடியாது. என்னுடைய தொகுதிகளை இப்ப நேற்று கூட ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கேட்டேன், இம்மீடியட்டா உடனே கொடுத்தாங்க. காலேஜ் கொடுத்தாங்க, ரோடு கொடுத்தாங்க, பாலம் கொடுத்தாங்க. மற்றபடி இது தொகுதி, என்னுடைய தொகுதி நன்மைகள் எனக்கு நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை அவங்களால பூர்த்தி செய்ய முடியல. அவருடைய உறவினர் வீட்டுக்கு அவருடைய வீட்டுக்கான ரெய்டு மூலமா அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி கொடுக்கிறதான ஒரு விமர்சனம் இருக்கிறத இப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்க நேரடியா பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ரைடு அவர் வீட்டுல மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லயும், திமுக சைட்லயும் ரைடு நடக்கு. யார் வீட்டுல பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ, நாளைக்கு உங்க வீட்டுல கூட ரைடு நடக்கலாம். ஸ்ரீகந்தர் மலை பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நவாஸ்கனி எம்பிக்களை பார்த்து வந்தாரு. இன்னைக்கு பாஜக சார்பில் நடந்து போறாங்க. தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்து. அதாவது இது ஒரு ரெண்டு சமுதாய பிரச்சனை. பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்றேன், எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம். இது ரெண்டு சமுதாயத்தினுடைய பிரச்சனை. இது அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, என்ன பொறுத்த மட்டும். இப்ப என்னன்னா, அவங்க நவாஸ்கனியும் இன்னொருத்தர் யாரோ போயிருக்காங்க, மணப்பாறை எம்எல்ஏ திரு மதிப்புக்குரிய அப்துல் சமூத் போயிருக்காங்க. என்ன பொறுத்தவரை அது அவங்க போறதுனால நானும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இது கோர்ட்ல என்ன தீர்ப்பு இருக்கோ அதை தான் பார்க்கணும். பிரஸ், மீடியா, ஊடகங்கள்லாம் நீங்களும் மக்களும் சொல்ல வேண்டிய இது ஒரு சமுதாய பிரச்சனையா பார்க்கணுமே தவிர இது அரசியல் புகுத்தக்கூடாது. நன்றி.